மறைந்த அன்பு அப்பான்னு சொல்லலாம் ஆர்பி சௌத்ரி அவர்கள் முதல் படத்திலேயே ஒரு பெரிய நிறுவனம் சூப்பர் குட்டுங்கிற ஒரு நிறுவனத்தை ஏவிஎம் நிறுவனத்துக்கு ஈக்குவலாக வந்து அதை அமைச்சார். அது வேறு ஒன்றும் இல்லை, அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு, அவர் சினிமா மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பு. ஆனால் அவர் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய மனிதர், சினிமாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய மனிதர், குடும்பத்திற்குன்னு நேரத்தை ஒதுக்கக்கூடியவர். ஒரு விஷயத்துக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்குவார். நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. அந்த சூப்பர் குட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் டைரக்டர் விக்ரமன், டைரக்டர் KS ரவிக்குமார் இவர்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்தினதே திரு சௌத்ரி சாரை தான். அந்த வெற்றியில் நான் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் ஒரு சாரமாக இருந்திருக்கேன்னா மிக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர் மறைந்தது மிக துக்கக்கூடிய ஒரு நாள். ப்ரொடியூசர்களுக்கு மட்டும் இல்லை, பல குடும்பங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கும் ஒரு ப்ரொடியூசர். இந்த கம்பெனி அப்படியே அவர் மேலே இருந்து ஆசீர்வாதம் பண்ணி சூப்பர் குட் வந்து இன்னும் பல வெற்றிகள் காண்றதுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு படியும் எடுத்து வைப்பாங்கன்னு நம்பி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். எல்லோரும் வேண்டுங்க, அவர் ஆத்மா சாந்தி அடையணும். நன்றி. இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு மனுஷன் இருந்தாருன்னா எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு, எவ்வளோ பேர் சான்ஸ் தரவங்களுக்குலாம் அவர் தான் கண்ணில் வந்து போவார். அவரை பார்த்துட்டா போதும். அவரை போய் சுருக்கமாக சொன்னால் இது ஒரு வாய்ப்பு வாசல், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற ஒரு வாசல். அவருக்கு இப்படி நடந்த போது வாய்ப்பு தரவங்களெலாம் இடி விழுந்த மாதிரி இருக்கும். யாராவது கூப்பிட்டு எப்போ பார்த்தாலும் கதை கேட்டே இருப்பார். நீ வா, நல்லா கதையை டெவலப் பண்ணு, வந்து சொல்லு, பண்ணலான்ட்டு. இப்படி வாய்ப்பு தரவங்களாம் தட்டி கொடுத்து பெரிய லாக்குன ஒரு பெரிய இதயம், பெரிய மனுஷன், பெரிய உருவம் மட்டும் இல்லை, பெரிய மனசு. அவருடைய அகால மரணம் எல்லாரையும் பாதிச்சிருக்கு. என்னெல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு. கேட்டோன்னு நம்பவே முடியல. ஒரு நல்ல ஆத்மா சாந்தி. மதிப்பிற்குரிய ஐயா ஆர்பி சௌத்ரி அவர்கள் எண்ணற்ற பேருக்கு வாழ்க்கையை கொடுத்த ஒரு மகத்தான மனிதர். சொல்லுவோம் நம்ம வாழ வைத்த தெய்வம்னு, அப்படி பல பேரை வாழ வச்ச ஒரு தெய்வம் தான் அவர். எத்தனையோ இயக்குநர்களை, நடிகர்களை உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம். ஒரு பேரன்புக்காரர். OMCA அந்த விளையாட்டு திடலில் எங்கே இருந்தாலும் அங்கே நடைப்பயிற்சிக்கு தொடர்ச்சியாக வந்துடுவாங்க. அப்போ இருந்து ஒரு நட்பு. அதோட தம்பி ரமேஷ், ஜீவா எல்லோரும் நாங்கள்லாம் ஒன்றா அந்த OMCA திடலில் இறகு பந்தாடுவோம். ஒரு நெருக்கமான ஒரு உறவு. அண்மையில் தலைவர் தம்பி தலைமையில் அந்த பட நிகழ்வில் கூட சந்தித்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். 99 படம் தயாரிச்சிட்டாங்க, இன்னும் 100வது படம் தயாரிக்கணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த விபத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. நான் உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை கொண்டவர், அதனால் இன்னும் அவர் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார். அவர் இந்த விபத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவருடைய இழப்பு எதன் பொருட்டும் அதை நம்ம சமப்படுத்திக்கிற முடியல, ஈடுகட்ட முடியாததை. ஐயா அவர்களை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக தம்பி ஜீவா, ரமேஷ் அவங்களுக்கு, திரையுலகினர் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். ஐயா சௌத்ரி அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். ராஜஸ்தானில் பிறந்த ஒரு மனிதர். அவர் மெல்ல மெல்ல நகர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது என்பது பெரிய விஷயம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட
அவர்கள் மட்டும்தான் படத்தை இயக்க முடியும் என்ற ஒரு குறியீடு இருந்த பொழுது கற்பனை வளம் கொண்டு தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த கோடம்பாக்கத்தில் சுற்றித் திரிந்த எண்ணற்ற இளைஞர்களை நேரம் கொடுத்து அமர்ந்து அவர்களை வரவழைத்து கதை கேட்டு அவர்கள் அனுபவம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் வழியிலே விட்டு, அனுபவம் இல்லாதவர்களாக இருந்தால் சரியான டைரக்டர், சரியான டெக்னீஷியன்ஸ் அந்த டைரக்டருக்கு அமைச்சு கொடுத்து இன்றைய தினம் பல இயக்குநர்கள் உருவாகி அந்த இயக்குநர்கள் மூலமாக எப்படி ஒரு கிரியேட்டர்ஸுடைய பிதாமகன் பாரதி ராஜா சார் என்று சொல்கிறோமோ அதேபோல் இவர் நிறைய கிரியேட்டர்ஸுக்கு தாய் வழியாக இருந்து அத்தனை பேர் உருவாவதற்கு காரணமாக இருந்தாங்க. இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, எனது அனுபவத்தில் புரிஞ்சுக்கிறது, இந்த ராஜஸ்தான் மண் கூட பிறந்த அண்ணன் குடும்பத்தில் ஒரு திருமணத்துக்காக ஐயா போகிறாங்க. ஆகா, என் மகனே நீ மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு போனால் எப்பப்பா வருவ, உன் மேலே எனக்கு ஆசையாக இருக்குன்னு அந்த பூமியே அவரை பொறாமை போட்டு எடுத்துக்கொண்டதாக தான் நான் பார்க்குறேன். புராணத்தை ஆன்மீகத்தை நம்புவராக இருந்தால் இவருக்கு எதற்கு இப்படி ஒரு மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு கடவுள் மேலே யாராவது கோபம் வந்துச்சுன்னா அதை நான் தேடின அந்த கேள்விக்கு இதுதான் பதில். அந்த பூமி, அந்த மண், என் செல்வ மகன்டானி எனக்கு மட்டும் சொந்தமப்பா அப்படின்னு பொறாமை போட்டு அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டது நடந்தது. 77 வயதில் மரணத்தை தழுவது என்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட மரணம் நிகழ்ந்து விட்டது. என்னை போன்றவர்களுக்கெல்லாம் சிரிச்ச முகத்தோடு மட்டுமே பார்த்து அந்த ஜீவாவை இப்படி அழுகிற சூழல் பார்க்குறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுதுன்றது ரொம்ப. அவர் தன் மகன் ஜீவா பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட சில வருடங்கள் கொடுக்கவில்லை என்ற சங்கடத்தில் இருந்த பொழுது, பணம் இருக்குது, பவுஸ் இருக்குது, மகனுடைய கனவு, மகன் தடமாறி கொண்டிருக்கிறான் என்ற பொழுது ட்ரிபிள் டி என்ற ஒரு படம் ஒரு பரபரப்பான வெற்றியை கொடுத்தது. ஏஆர்ஜி கண்ணன் அவர்கள் தயாரித்ததில் இந்த படம் ஆரம்ப நிலையிலேருந்து இந்த வெற்றி பெற நிலைக்கூட வரைக்கும் இருந்தேன். அவர் மிகப்பெரிய மகிழ்ச்சி. தன் மகன் கடைசியாக நடித்த படம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்டு மக்களுடைய மிகப்பெரிய அபிமானத்தை பெற்றுவிட்டார் என்ற ஒரு சின்ன மனநிறைவு அவருக்கு இருந்தது. அதை தான் நம்ம நினச்சிக்க முடியும். அதை தாண்டி சௌத்ரி சார் ஜீவாவோட அம்மாவோட பார்க்குற பொழுது அன்றில் பறவைகள் போல் 2 பேருமே பின்னி பிணைஞ்சு தான் இருப்பாங்க. அந்த தாய் அவருடைய இழப்பை எப்படி தாங்கிறோம் அப்படின்றதான் முதுமையில் மிகப்பெரிய ஒரு கொடுமை. எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் அர்த்தத்தோடு செய்வான். இதற்கு என்ன அர்த்தம் வைத்திருக்காங்க என்றால், அந்த ஆர்பி சௌத்ரி இந்த சூப்பர் குப் நிறுவனம், இந்த நிறுவனம் என்பது 100வது படத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆத்மா மேலே இருந்து அவருடைய பிள்ளைகளை சுரேஷையும் தம்பி ரமேஷையும் அருமை தம்பி ஜீவாவையும் நிச்சயமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும். நிச்சயமாக தமிழ் திரை உலகம் இருக்கிற வரை, தமிழ் திரையுலக கற்பனையாளர்கள் இருக்கிற வரை சௌத்ரி சாருக்கு கடமைப்பட்டவர்கள். ஆர்பி சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த சினிமா உலகத்தில் விநியோகஸ்தராக அடியெடுத்து வைத்த நாள்லேருந்தே எனக்கு அவர் நல்லா தெரியும். பல திரைப்படங்களை விநியோகம் பண்ணி அதுக்கப்புறம் திரைப்பட தயாரிப்பாளராக உயர்ந்து இன்றைக்கி ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளராக 99 திரைப்படங்களை அவர் தயாரிச்சிருக்கார். அப்படிங்கும்போது தமிழ் சினிமாவில் அது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இண்டிபெண்ட் ப்ரொடியூசர் இவ்வளவு திரைப்படங்களை தயாரித்தது ரொம்ப பெரிய விஷயம். இத்தனை படங்களை தயாரித்து இதெல்லாம் தாண்டி அவரை பற்றிய சிறப்பு அப்படின்னு சொல்லணுன்னா, எத்தனையோ ஒரு இயக்குனர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முதல் வரிசையில் இருக்கின்ற பல இயக்குநர்களை அறிமுகம் பண்ண பெருமைன்னா அது ஆர்பி சௌத்ரிக்கே சொந்தமானது. ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இலக்கணமாக இருந்தவர் அப்படின்னு அவர் சொல்லலாம். பணம் கொடுத்தா போதும் ப்ரொடியூசரு, மற்றெல்லாம் யாராவது பார்த்துக்குவாங்க அப்படின்ற நிலைமையில் அவர் என்றைக்குமே இருந்ததில்லை. கதை தேர்விலேருந்து இந்த படப்பிடிப்பு நடக்கிறது, படப்பிடிப்பு நடந்த உடனே சரியாக எடுத்திருக்காங்களா, பாடல் எப்படி இருக்குது. சமீபத்தில் ஒரு பேட்டிக்கு என்கிட்ட வந்திருந்த ஒரு இயக்குனர் ஆச்சரியத்தோடு சொன்னார், அவருக்கு தாய்மொழி தமிழ் இல்லை, ஆனால் தமிழ் பாட்டை அந்த அளவு பிரமாதமாக பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் திறமைசாலியை தமிழ் சினிமா தயாரிப்பாளருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு தயாரிப்பாளரை இழந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவில் தவிக்கிறது. இது இந்திய சினிமா உலகத்துக்கே ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதிலே எந்த சந்தேகம். நன்றி. பேர் அதிர்ச்சியான ஒரு நாள். எங்கள் தமிழ் திரையுலகின் உதவி இயக்குநர்களின் பிதாமகன்னு சொல்லலாம். 50க்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்களை இயக்குநராக்குன பெருமை அவருக்கு இருக்குது. பெரிய இயக்குநர்கள், வெற்றியடித்த இயக்குநர்கள் அப்படின்னு போகாமல்
லட்சியத்தோட டேரக்டருக்கு லட்சியத்தோடு இருக்கிற உதயகிரோட கதை கேட்டு அவங்களெல்லாம் இயக்குனர் ஆக்குனது தான் எங்கள் ஆர்பி சௌத்ரி சார். அவர் உருவாக்கிய இயக்குனரில் நானும் ஒருத்தன். திருப்பாச்சி அவர் தயாரித்த படம். அந்த படத்து மூலியமாக தான் என்ன ஒரு 5 வருஷமாக நான் திரையுலகில் போராட்டிக்கிட்டு இருந்தேன். டேரக்டர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, வாய்ப்புன்னு சொல்கிறது வாழ்க்கையை கொடுத்த ஒரு சௌத்ரி சார். என் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இணையானவர் சொல்லலாம், அதுக்கு மேலேயும் சொல்லலாம். ஏன்னா அவங்க லட்சியத்தோடு இருக்கும்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். எங்கள் அப்பா கூட எங்களை நம்பி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி பண்ணுவேன், எப்படி சரியாக வரும், எப்படி லாபம் வரும், இல்லை கேள்வி கேட்டால் தான் ஒரு எந்த பையன்ட்டையும் ஒரு அப்பா அப்படியே பண்ணுவாங்க. நான் என்கிட்ட ஒரு 2 மணி நேரம் கதையை கேட்டுட்டு பல கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை அவர் கொடுத்த வாழ்க்கை தான். அந்த கொடுத்த வாய்ப்பு தான் இன்றைக்கி ஒரு பேரரசர் ஒரு இயக்குனர் உருவானதுக்கு காரணம். எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, நிறைய பேர் லட்சியத்தை அவர் நிறைவேற்றினார். உதவி இயக்குனர் 50-60 உதவி இயக்குனரோட லட்சியத்தை நிறைவேற்றினார். ஆனால் அவருக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, அது நிறைவேறாமல் அவர் வாழ்வு முடிஞ்சு போச்சு. அதுதான் எங்களுக்கு குறை. என்னென்னா, இது வரைக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு 99 படம் தயாரிச்சிருக்காரு. அடுத்த 100வது படத்தை சிறப்பாக பண்ணணும், ஒரு நிறைவாக பண்ணணும். ஒரு 2-3 வருஷமாகவே அவருடைய நோக்கம் எல்லாமே 100வது படத்தை கரெக்டாக நல்ல படம் பண்ணணும் அப்படி தான் நிறைய அதுக்கான முயற்சியை பண்ணிகிட்டு இருந்தார். 99 100வது அவர் அந்த லட்சியம் நிறைவேறதுக்கு முன்னாடி அவர் காலம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அவர் பையன் இருக்காங்க, ஜீவா இருக்கார், ரமேஷ் இருக்கார், மூத்த பையன் சுரேஷ் இருக்கார். 100வது படத்தை சிறப்பாக தயாரித்து அந்த படம் தான் அவருக்கு நம்ம பண்ணுற ஒரு சமர்ப்பணமாக இருக்கும், ஒரு காணிக்கையாக இருக்கும். 100வது படம் சரியாக தயாரிக்கணும். அதுக்கு நாங்கள் எங்கள் இயக்குனர் சங்கம் அவரால் உருவாகின நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர்கள். விக்ரம் சார், எஸ் ரவிக்குமார் சார், எழில் சார், லிங்குசாமி சார், ரவிமரியா சார், இதுகளை நான் இப்படி பல பேர் இன்றைக்கி பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர்கள் தான். அதை பார்த்தா எனக்கு இயக்குனர் சங்கமே அவர் சங்கமாக தான் இருக்குது. எங்கள் இயக்குனர் சங்கம் மூலியமாக அவர் ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன். ஆர்பி சௌத்ரினாவே இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத பேர். தமிழ் சினிமாவோட சரித்திரத்தில் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நேம். தயாரிப்பாளராக இளம் இயக்குனருக்கு, புதிய இயக்குனருக்கு ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி அவர். யார் போய் ஒரு நல்ல கதையை சொன்னாலும் அவர் அதை அற்புதமாக அந்த புது இயக்குனர்னு பார்க்காம அறிமுகப்படுத்துறதில் ஆர்வம் காட்டின ஒரு மிக அற்புதமான தயாரிப்பாளர். அவர் கடைசி வரையிலும் துடிப்போடு இருந்த ஒரு இளைஞர் மாதிரி துடிப்போடு இருந்தார். ஒரு 100வது படம் அவருடைய கம்பெனியில் 99வது படம் இப்போ படப்பிடிப்பு போயிட்டுருக்கு, மகுடம். 100வது படம் எடுக்கணும் உதயன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அதுக்கான ஒரு சிறப்பான முயற்சியில் இருந்த இந்த காலகட்டம் அவரை இந்த மாதிரி ஒரு அகால மரணம் அவரை தழுவுனது எனக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவர் இப்போ கூட அவரை பார்க்கும்போது அவர் நல்ல உறக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கார். அவருக்கு எந்த உடல் சேதமோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரியெல்லாம் தோணவே இல்லை. அவருடைய மறைவு என்னாலேயே தாங்கிக்க முடியலன்னா அந்த குடும்பத்தார் எந்த அளவுக்கு அதை தாங்கிக்க போகிறாங்கன்னு தெரியல. அவருடைய பிள்ளைகளுக்கும், அவருடைய குடும்பத்தில் அவருடைய துணைவியாருக்கும், பேரன் பேத்திகளுக்கும் அனைவருக்கும் நான் எனது ஆழ்ந்த இரங்கலை சமர்ப்பிக்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக செயலாளர் என்ற முறையில், எங்கள் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். திரும்பவும் ஆர்பி சௌத்ரி மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பாரான்றது நமக்கு
எண்ணி பார்க்க முடியாத ஒரு பேரிழப்பு. நிச்சயம் ஜீவா அவர்களும் ரமேஷ் சுரேஷ் எல்லாமே சேர்ந்து அவர் அப்பாவுடைய ஆசையான 100வது படத்தை, இந்த ஒரு கம்பெனி 100 படம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. 100வது படம் என்கிற அவருடைய கனவை நனவாக்க வேண்டும். அதுக்கு தமிழ் திரையுலகமே ஒத்துழைப்பு கொடுக்கும். அவருடைய குடும்பத்திற்கு என்றென்றும் நாங்கள் உறுதுணையாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் இருக்கும். ஏன்னா எங்கள் இயக்குனர் சங்க நிர்வாகத்திலேயே கிட்டத்தட்ட 10 பேர் அவர் இயக்குனராக உருவாக்குனவர் தான். ஸோ நூற்றுக்கணக்கான இயக்குனர்கள் அவருடைய தயாரிப்பில் பணியாற்றினவர்கள்ங்கிறத நினச்சி பார்க்கும்போது வேறு எந்த கம்பெனிக்கும் அந்த மாதிரி ஒரு உறுப்பினை இல்லை. ஸோ அத்தனை பேரையும், அனைத்து இயக்குனர்களையும் ஊக்குவித்த ஒரு மாபெரும் மேதை திரு ஆர்பி சௌத்ரி சார் அவர்கள். அவருடைய இழப்புக்காக நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் இன்னும் நம்முடன் இருக்கிறார் என்றே எனக்கு தோணுகிறது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனையை தெரிவிக்கிறேன்.